இங்கே இருக்கிற இந்த கொஸ்டினில் நம்மக்கிட்ட கார்னு ஒரு கிளாஸ் கொடுத்துட்டு இதில் வந்து கிளாஸ் வேரியபிள்ஸும் இருக்கலாம் அண்ட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸும் இருக்கலாம். இந்த கொஸ்டினுக்கான அவுட்புட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆக்சுவல் அவுட்புட் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, நம்மளோட கன்ஸ்ட்ரக்டரில் பிராண்ட் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். இது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஸோ ஒவ்வொரு கார் இன்ஸ்டன்ஸ்க்கும் நம்மளுக்கு இந்த பிராண்ட் மாறும். ஸோ இதோட பிராண்ட் டொயோட்டா அண்ட் இதோட பிராண்ட் ஹோண்டா. ஸோ இது ரெண்டுமே வந்து இதுக்கு மாறும். ஆனால் இது ரெண்டுக்குமே இந்த வெளியில் இருக்கிற இந்த வீல்ஸ் ஈக்குவல் டு 4ங்கிறது ஒரு கிளாஸ் வேரியபிள். ஸோ அது வந்து மாறாது. ஸோ கார் 1 டாட் வீல்ஸ்னாலும் 4 தான் பிரிண்ட் ஆகும், கார் 2 டாட் வீல்ஸ்னாலும் நம்மளுக்கு 4 தான் பிரிண்ட் ஆகும். ஸோ 4 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சராக இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் ஃபைலில் நம்மக்கிட்ட ஒரு பேசேஜ் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இதை பைத்தான் வச்சு எப்படி ரீட் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை எப்படி பைத்தான் வச்சு க்ரியேட் பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம ஃபைல் ஹேண்ட்லிங் வித் பைத்தான் இதை தான் வந்து அடுத்து வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நான் வந்து இங்கே ஒரு file.pyன்னு சொல்லிட்டு ஒரு பைத்தான் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அது இருக்கிற அதே ஃபோல்டரில் info.txtன்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சும்மா ஏதோ டெக்ஸ்ட் இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி என்ன சொல்ல எத்தனை லைன்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? குறைவா மட்டும் போதும். ஓகே. ஸோ இப்போ நான் இது வச்சுக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ஃபைலை ஹேண்ட் பண்ணுறதுல ரீட் பண்ணுறதுல 3 டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபைல் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறது. ஓகேவா? செகண்ட் விஷயம், ஆக்சுவலாக அந்த ஃபைலில் என்ன ரீட் பண்ணணுமோ இல்லை ரைட் பண்ணணுமோ அதை வந்து இந்த ஆப்ரேஷனை பண்ணுறது. இந்த கடைசி ஸ்டெப் வந்து ஓப்பன் பண்ண ஃபைலை க்ளோஸ் பண்ணுறது. இதுதான் 3 மேஜர் ஸ்டெப்ஸாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1க்கு போகலாம், ஓப்பன் பண்ணுறது. சரி, முதல்ல எப்படி அதை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வேரியபிளுக்கு பேர் வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைல்னே வைக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷனில் 2 முக்கியமான விஷயங்கள் நம்ம சொல்லணும். மொதல் விஷயம், இந்த ஃபைலோட பாத்தனை எந்த டெக்ஸ்ட் ஃபைலில் இல்லை எந்த ஃபைலை நம்ம ரீட் பண்ணணும் அதோட பாத்தை வந்து கொடுக்கணும். ஸோ நான் இங்கே info.txt அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா இது ரெண்டும் ஒரே ஃபோல்டரில் தான் இருக்குது. ஸோ பேரை மட்டும் கொடுத்தாலே போதும். ஓகேவா? ஸோ இந்த பாத் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்க வேண்டியது இருக்குது. பட் அதை நான் லேட்டரில் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத் கொடுக்குறோம். இந்த இடத்துல ஒரே ஃபோல்டரில் தான் இது இருக்குங்கிறனால நம்ம டேரெக்டாக ஃபைல் நேமை கொடுத்தோம். ரெண்டாவது, அது எந்த மோடில் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது. இது என்ன மோட், அதாவது ரீட் மோடில் ஓப்பன் பண்ணலாம், ரைட் மோடில் ஓப்பன் பண்ணலாம், அப்பெண்ட் மோடில் ஓப்பன் பண்ணலாம். இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் மோட்ஸ் வந்து யூஸ்வலாக எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து இருக்கும். ரீட் மோட்னா அந்த ஃபைலை அப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வாசிக்க மட்டும்தான் முடியும், எதுவும் எழுத முடியாது, எதுவும் ஆட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து ரீட் மோட் அப்படிங்கிறது. ரைட் மோட் அப்படின்னா அதில் டேட்டா வந்து நம்ம ரைட் பண்ணலாம். அப்பெண்ட் அப்படின்னா நம்ம லிஸ்ட்டிலே இந்த ஃபங்க்ஷனை பார்த்துருப்போம். அப்பெண்டா என்ன, நம்ம வந்து கடைசியில் போய் ஒரு புது என்ட்ரி ஆட் பண்ணுறது தான் அப்பெண்ட். ஸோ இந்த ரைட்டும் நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை ரைட் பண்ணுறது தான் யூஸ் ஆகுது, அப்பெண்டும் அதுக்கு தான் யூஸ் ஆகுது. அப்புறம் எதுக்கு 2 தனித்தனியாக இருக்குது? இந்த ரைட் அப்படிங்கிறது நம்ம ஃபைலை மொத்தமாக எரேஸ் பண்ணிவிட்டு முதல்ல இருந்து அதை ரைட் பண்ணும். அப்பெண்டுங்கிறது ஆல்ரெடி இருக்கிற இன்ஃபர்மேஷன் அப்படியே வச்சுட்டு புதுசாக இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபைலை ரைட் பண்ணுறதுக்கும் அப்பெண்ட் பண்ணுறதுக்குமான வித்தியாசம். ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் மோட்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரீட் பண்ணலாம். ஸோ ஆர் அப்படின்னு நான் போடுறேன். ஓகேவா? சரி, இப்போ இந்த ஃபைல் அப்படிங்கிற வேரியபிளை நம்ம ஃபைல் ஹேண்ட்லர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணுறோம், ரீட் மோடில் ஓப்பன் பண்ணி அது இந்த ஃபைல் ஹேண்டிலில் ஸ்டோர் பண்ணுறோம். இதுக்கப்புறம் இந்த ஃபைலில் நம்ம என்ன பண்ணாலும் அது இந்த ஃபைல் ஹேண்ட்லரை வச்சு தான் பண்ணணும். ரீட் பண்ணால் இந்த ஃபைல் ஹேண்டில் வச்சு தான் பண்ணணும், ரைட் பண்ணாலும் இந்த ஃபைல் ஹேண்டில் வச்சு தான் நம்ம வந்து பண்ணணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா, பிரிண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபைல் டாட் ரீட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த மெத்தடை கால் பண்ணுறேன். ஓகேவா? ரெண்டாவது ஸ்டெப் இதில் ரீட் பண்ணுறது, அதை வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அதை எப்படி பண்ணியிருக்கோம், டாட் ரீட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண சொல்லியிருக்கோம். மூணாவது ஸ்டெப் என்ன, மூணாவது ஸ்டெப் ஃபைலை க்ளோஸ் பண்ணுறது. அது வந்து ஃபைல் டாட்
க்ளோஸ் ஆஃப், அவ்வளோதான். இப்படி பண்ணிங்கன்னா ரன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணி நம்மளுக்கான அவுட்புட் வருதான்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் a சாம்பிள் டெக்ஸ்ட் ஃபைல் கோடேவோ, அந்த 3 லைன்ஸுமே நம்மளுக்கு வந்து இங்கே பிரிண்ட் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான டெக்ஸ்ட் ஃபைலை எப்படி ரீட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ இந்த info.txt அப்படிங்கிறது நான் பாத் அப்படின்னு சொன்னேன், கரெக்டாக? ஸோ இந்த பாத் அப்படிங்கிறது 2 டைப்ஸாக வந்து இதை பிரிக்கலாம். ஒன்று வந்து அப்சல்யூட் பாத்துன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ரிலேட்டிவ் பாத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அப்சல்யூட் பாத்னா என்ன அப்படின்னா, நம்மளோட ரூட் ஃபோல்டரில் இருந்து இந்த ஃபோல்டரில் எங்கே இருக்குதோ அது வரைக்கும் டோட்டல் பாத்தை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோன்னா அது அப்சல்யூட் பாத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ விண்டோஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களோட ஃபைல் வந்து டாக்குமெண்ட்ஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லோக்கல் டிஸ்க் சிக்குள்ளே, யூசர்ஸ்குள்ளே, உங்களோட யூசர் என்ன பேரோ அந்த இதுக்குள்ளே டாக்குமெண்ட்ஸ் ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே இந்த ஃபைல் நேம் .txt இப்படிதான். இந்த மாதிரி லோக்கல் டிஸ்க் சியில் இருந்து இந்த டாக்குமெண்ட்ஸ்குள்ளே இந்த ஃபோல்டருக்குள்ளே இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஃபுல்லாக சொல்கிறோம்ல, இது மாதிரி ஹோல் பாத்தையும் சொன்னால் அதுக்கு பேர் அப்சல்யூட் பாத். ஓகேவா? அதே இது நம்ம வந்து இந்த மாதிரி நம்மளோட பைத்தான் ஃபைல் எங்கே இருக்கோ ரிலேட்டிவ் டு தட் ஃபைல் அது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு பேர் ரிலேட்டிவ் பாத்திங். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறோன்னா, நம்ம இங்கே ரிலேட்டிவ் பாத் யூஸ் பண்ணியிருக்கோம், ஏன்னா பைத்தான் ஃபைலில் இருக்கிற அதே ஃபோல்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் அது அதே ஃபோல்டரில் info.txt அப்படிங்கிற ஒரு ஃபைலை தேடுது, இங்கே அதே ஃபோல்டரில் இருக்குது, ஸோ கிடச்சிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து அப்சல்யூட் பாத் அண்ட் ரிலேட்டிவ் பாத் ஒர்க் ஆகுது. இப்போ இந்த file.txt இந்த ஃபைல் ஹேண்ட்லிங் ஃபோல்டரில் இல்லாமல் இங்கே இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகி அது உள்ளே இருக்குன்னு வச்சுக்கலாம். லெட்ஸே இதில் நான் டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே இதை வைக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம இதை ரன் பண்ணோன்னா எரர் வரும், ஃபைல் நாட் ஃபவுண்ட். ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த ஃபைல் பைத்தான் ஃபைல் எங்கே இருக்கோ அதே ஃபோல்டரில் தேடு, இங்கே வந்து டெக்ஸ்ட்னு ஒரு info.txt ஒரு ஃபைல் இருக்கும், அதை ரீட் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். இங்கே என்ன சொல்லுது, அப்படி ஒரு ஃபைலே இல்லை அப்படின்னு எரர் சொல்லுது. ஓகேவா? ஏன்னா ஆப்வியஸ்லி அங்கே ஃபைல் இல்லை தான். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே, நம்மளோட அந்த ஃபோல்டர் பேர் வந்து டெக்ஸ்ட்டு. ஸோ என்ன சொல்கிறேன், பைத்தான் இருக்கிற அந்த ஃபைல் எடுத்துக்கோ, அந்த ஃபைலுக்குள்ளே டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அது உள்ளே போ, அது உள்ளே info.txtன்னு ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணோன்னா அவுட்புட் கரெக்டாக வரும். ஓகேவா? இது வந்து ரிலேட்டிவ் பாத். பைத்தான் ஃபைல் எங்கே இருக்கோ அதை வச்சு அட்ரஸ் எப்படி போகணும் அப்படின்னு நம்ம வழி சொல்கிறது. ஸோ இதுதான் வந்து ரிலேட்டிவ் பாத் அப்படிங்கிறது. ஓகேவா? இதே இது அப்சல்யூட் பாத் அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து பெருசாக வந்திருக்கும். இந்த பார்த்தீங்களா, காப்பி அப்சல்யூட் ரிலேட்டிவ் பாத் 2 இருக்குது, நல்ல காப்பி பாத்துன்னு சொல்லிட்டு அதை இங்கே வந்து கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்களா, இது மாதிரி யூசர்ஸ்குள்ளே, மேக்குள்ளே, டாக்குமெண்ட்ஸ்குள்ளே, பைத்தானுள்ள, ஃபைல் ஹேண்ட்லிங்குள்ளே, டெக்ஸ்ட்டுக்குள்ளே, info.txt. இது மாதிரி உங்களுக்கு விண்டோஸாக இருந்தால் லோக்கல் டிஸ்க் சிக்குள்ளே, யூசர்ஸ்குள்ளே, யூசர் நேமோட பேர் என்ன அதுக்குள்ளே, டாக்குமெண்ட்ஸ்குள்ளே, அதுக்கப்புறம் இந்த மாதிரி info.txt அப்படின்னு வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து அப்சல்யூட் பாத்துன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் ரிலேட்டிவ் பாத்தே வச்சுக்கிறேன், ஏன்னா அது ஷார்ட்டாக இருக்குது, ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் ரிலேட்டிவ் பாத் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஃபைல் எப்படி ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த ஃபைலை ரீட் பண்ணுறதுலேயே 3 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. அதை தான் நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். அதில் மொதல் மெத்தட் தான் இப்போ ஆல்ரெடி பார்த்துருக்குது, file.readன்னு சொல்லிட்டு இது மாதிரி டைரெக்டாக நம்ம கொடுத்துருக்குறதுலாம் இல்லையா? இதுதான் நம்மளோட அந்த ஃபர்ஸ்ட் மெத்தட். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து file.readoff அப்படின்னு போடுறது. சரி, இது நம்ம ஆல்ரெடி பண்ணி பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் மெத்தடுக்கு வரலாம். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ரீட் லைன் அப்படிங்கிறது. ஸோ ரீட் லைன் அப்படிங்கிறது பேரில் இருக்க மாதிரியே தான் இந்த file.readங்கிறது என்ன பண்ணுச்சு, மொத்த டாக்குமெண்ட்டையும் ரீட் பண்ணி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணுச்சு. இந்த ரீட் லைன் அப்படிங்கிறது நம்மளுக்கு மொதல் லைன், அந்த ஃபர்ஸ்ட் லைன், இப்போ கர்சர் எங்கே இருக்கோ அதுலேருந்து ஒரு லைனை ரீட் பண்ணும். இப்போ நான் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து file.readline அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பண்ணணும், க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ண முடியாது. இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். இப்போ என்னென்னா ஆல்ரெடி இங்கே ரீட் பண்ணிட்டோம், அப்புறம் திரும்ப ரீட் பண்ண சொல்கிறோம். ஸோ ஆல்ரெடி ரீட் பண்ணியாச்சுன்னா இப்போ எங்கே இருக்கும், ஸ்டார்டிங் ஆஃப் த டாக்குமெண்ட்லேருந்து ரீட் பண்ணி கடைசிக்கு போயிட்டோம். திரும்ப ரீட் பண்ணுன்னா ரீட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, அதனால் நம்மளுக்கு இங்கே அவுட்புட் வரல. இதே இது நான் இங்கே இதை கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் ரீட் ஆகிருக்கு.
அதே இது இந்த கேஸில் மொத்த டாக்குமெண்ட்டும் ரீடாக இருக்குது. ஸோ இந்த ரீட் லைன் அப்படிங்கிறதுல இதுதான் வந்து அட்வான்டேஜ். இப்போ நான் திரும்ப இதே இது ஃபைல் டாட் ரீட் லைன் அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ என்ன நடக்கும், செகண்ட் லைன் மட்டும் வரும். நீங்கள் பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லைன், அப்புறம் டெக்ஸ்ட் ஃபைலுங்கிற அந்த செகண்ட் லைன். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொரு லைன் பை லைனாக ரீட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரீட் லைன் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். இதுதான் நம்மளோட ரெண்டாவது மெத்தட். ஓகேவா, இப்போ மூணாவது மெத்தடுக்கு போகிறோம். அது என்ன அப்படின்னா மல்டிபிள் லைன்ஸை வாசிக்கிறதுக்கு. ஸோ இந்த ரீட் லைன்ஸ் இது வந்து மொத்தமாக வாசிக்காது, அதுக்கு பதிலாக என்ன பண்ணும், எல்லாத்தையும் வாசித்து நம்மளுக்கு ஒரு லிஸ்ட்டில் வந்து இதை அப்பெண்ட் பண்ணி தரும். ஓகேவா, நான் உங்களுக்கு அவுட்புட் காமிச்சா உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். ஓகே, ஸோ இங்கே இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் எ சாம்பிள் அப்படிங்கிறது முதல் லைன், அது இங்கே ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்குது. டெக்ஸ்ட் ஃபைலுங்கிறது ரெண்டாவது லைன், அது இன்னொரு ஸ்ட்ரிங்காக இருக்குது. திரும்ப கோடைவோங்கிறது ஒரு லைன், அது மூணாவது ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஒவ்வொரு லைனும் இங்கே இருக்கிற லிஸ்ட்டோட ஒவ்வொரு எலமெண்ட்டாக அது மாறிடும். அதுதான் வந்து இந்த ரீட் லைன்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பண்ணும். மற்ற ரெண்டும் நம்மளுக்கு அந்த ரீட் பண்ணி ஸ்ட்ரிங் அவுட்புட்டாக தரும், இந்த இது மட்டும் நம்மளுக்கு லிஸ்ட் அவுட்புட்டாக தரும். ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே நிறைய ஸ்ட்ரிங்ஸாக வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வந்து ரீட் பண்ணுறதுக்கே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ஃபைல் டாட் ரீட் ஆஃப் அப்படிங்கிற மெத்தட் இருக்குது இல்லையா, இதில் ஏதாவது ஒரு நம்பர் இன்புட்டாக கொடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5. இதை கொடுத்துட்டு ரன் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்களா திஸ் அப்படிங்கிறது மட்டும் பிரிண்ட் ஆகும். இது எங்கே நடக்குது அப்படின்னா இங்கே 10 கொடுத்து பாருங்கள், அப்போ உங்களுக்கே புரியும். ஸோ மொதல் 10 கேரக்டர்ஸை அது பிரிண்ட் பண்ணுது. 5 கொடுத்தப்போ மொதல் 5 கேரக்டர்ஸை அது வந்து பிரிண்ட் பண்ணுச்சு. ஓகேவா, ஸ்பேஸும் வந்து கேரக்டராக தான் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி பைட்டாக இல்லை கேரக்டராக ரீட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ரீடில் எத்தனை பைட்ஸை ரீட் பண்ணணுங்கிறத நம்ம ஆர்குமெண்ட்டாக கொடுக்கலாம். அத்தனை பைட்ஸை மட்டும் அது ரீட் பண்ணி நம்மளுக்கு சொல்லும். ஓகேவா, ஸோ எதுவுமே நம்ம கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட்டாக அது வந்து என்டையர் நம்மளோட ஃபைலை வந்து ரீட் பண்ணிடும். ஸோ டிஃபால்ட்டாக அதுதான் வந்து பண்ணும். பட் நம்ம ஸ்பெசிஃபிக்காக கேரக்டர்ஸ் கொடுத்தோன்னா அத்தனை கேரக்டர் மட்டும் அதை ரீட் பண்ணும். இப்போ பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ரீட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம ரீடில் வந்து நடக்கிறது. இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ ரீட் பார்த்ததுக்கப்புறம் ரைட் பண்ணுறதுக்கு பற்றி பார்க்கணும் இல்லையா. ஸோ ஒரு ஃபைலில் வந்து இன்ஃபர்மேஷனை ரைட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இதே ஃபைல் நம்ம எடுத்துக்கலாம், ஆனால் ரீட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மோடை வந்து நம்ம W1 மாற்றுறோம். அதுதான் நம்மளோட ரைட் மோட். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணணும், ரீட் லைன்ஸ் 3 ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லையா. இப்போ அதே மாதிரி நம்ம ரைட் பண்ணணும் அப்படின்னா ஃபைல் டாட் ரைட்டுன்னு ஒன்று இருக்குது. இதில் எப்பவும் போல் நம்ம ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக கொடுக்கணும். இப்போ வந்து என்ன சொல்ல போகிறோம், ஹலோ திஸ் இஸ் சிவா ரெக்கார்டிங் ஃபைல் ஹேண்ட்லிங் இன் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஓகேவா, இப்போ நீங்கள் என்ன பார்த்துக்கோங்க, இதுதான் info.txt இருக்குது. இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன், முடிஞ்சிருச்சு, ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்களா ஹலோ திஸ் இஸ் சிவா ரெக்கார்டிங் ஃபைல் ஹேண்ட்லிங் இன் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் மாறிடுது. ஏன்னா நம்ம என்ன சொன்னோம், ரைட் அப்படிங்கிறது இருக்கிற எல்லா கண்டென்ட்ஸையும் எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சொல்கிற கண்டென்ட்டை ஃப்ரெஷ்ஷாக வந்து ரைட் பண்ணும். ஸோ நான் ஆல்ரெடி இந்த திஸ் இஸ் சாம்பிள் டெக்ஸ்ட்டு கோடைவோ அது எல்லாமே எரேஸ் ஆகிட்டு இந்த ஸ்ட்ரிங் மட்டும் நம்மளுக்கு வந்து ரைட் ஆகிருக்கு. ஓகேவா, இப்போ நமக்கு இது வேண்டாம், நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி இருக்கிறதோட சேர்ந்து இது ஆட் ஆகணும் அப்படின்னா அப்போ நம்ம அப்பெண்ட் மோடுக்கு போகணும். அதுதான் இந்த ஏ அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ இப்போ இங்கே வந்து வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் சொல்லலாம். சரி, எனக்கு எதுவும் தோணலை. ஸோ அதனால் ஹாய் வெல்கம் டு கோடேவோ அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். இப்போ நான் அதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ info.txt போனீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்களா ஹாய் வெல்கம் டு கோடேவோங்கிறது அப்படியே நம்மளுக்கு அந்த இந்த டெக்ஸ்ட்டோட ஆட் ஆகிருக்கு கடைசியில் போய். ஸோ இதுதான் நம்மளோட இந்த அப்பெண்ட் மோட் அப்படிங்கிறது பண்ணும். ஓகேவா, ஸோ அதில் இதே ரைட் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அப்பெண்ட் மோடில் இருந்தால் அதை எரேஸ் பண்ணாமல் கடைசியில் போய் ஆட் ஆகிக்கும். ரைட் மோடில் இருந்தால் ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடும். ஓகேவா, ஸோ இதுதான் நம்மளோட பேசிக் கான்செப்டாக இருக்க போகுது. இப்போ இதே மாதிரி நம்மளுக்கு ஃபைல் டாட்லேயே
ரைட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. ரீட் லைன்ஸ் என்ன பண்ணுச்சு, ஒரு லிஸ்ட்டை இன்புட்டாக வாங்கிட்டு அதை ஒவ்வொரு லைனாக வந்து பிரிண்ட் பண்ணுச்சு இல்லையா. இப்போ அதே மாதிரி நம்மக்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இதில் இது வந்து முதல் லைனாக இருக்குது. அடுத்து ரெண்டாவது லைனில் நான் வெல்கம் டு கோடையோன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா. இப்போ என்கிட்ட இந்த லிஸ்ட் இருக்குது. இப்போ இந்த லிஸ்ட்டை நான் வந்து ஃபைல் டாட் ரைட் லைன்ஸ்க்கு கொடுக்குறேன். ஓகேவா. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். info.txt போய் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது வரைக்கும் இருந்துச்சு கரெக்டாக. இப்போ நான் என்ட்ரை கொடுக்குறேன். இதிலேருந்து நம்ம இப்போ ரன் பண்ணுறப்ப வந்திருக்கு. ஸோ ஹாய் ஹாய் வெல்கம் டு கோடையோ இது ஃபஸ்ட்டு ரைட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹாய் 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 ரைட்டாக இருக்குது, வெல்கம் டு கோடையோ ரைட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ரீட்லைன்ஸை கொடுக்குற ஒவ்வொரு எலமெண்ட்டும் நம்மளோட இந்த இதில் அப் அண்ட் ரைட்டே வந்து வரப்போகுது. ஓகேவா. ஸோ நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த ரைட் லைன்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன்ட்டை பாஸ் பண்ணோன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரிங்காக எடுத்து அது ரைட் பண்ணிக்கிட்டே வந்துடும். ஓகேவா. ஸோ அப்பன் மோடில் இருக்கனால இது நம்மளுக்கு எரேஸ் ஆகாமல் நடக்குது. இப்போ நான் ரைட் மோடுக்கு மாற்றிட்டு இப்போ இதை ரன் பண்ணால் ஒரே ஒரு தடவை தான் வந்து இது இருக்கும். ஓகேவா. ஸோ அதுதான் வந்து நம்மளோட இது. என்னாச்சு, இது மாறலையா? ஓகே, ஏதோ சேஞ்ச் ஆகிருக்கு. அது இங்கே ஆல்ரெடி சேவ் ஆகிருந்தனால காமிக்கலன்னு சொல்லுது. டோன்ட் சேவ். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் ஆக்சுவல் கான்டெக்ஸ்டாக இருக்குது. ஸோ ஹாய் வெல்கம் டு கோடை, திரும்ப ஹாய் வெல்கம் டு கோடை ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுக்கு ரைட் மோடில் ஆல்ரெடி இருக்கிறதெல்லாம் அழிச்சிட்டு நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு ரீட் அண்ட் ரைட் ஃபைல் ஹேண்ட்லிங்கில் பண்ணணும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து ரீட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம். இப்போ அந்த ரீட் மோடில் நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஒரு லைனை ரீட் பண்ணிட்டோம்னா திரும்ப ரீட் லைன்னு கொடுத்தா அடுத்த லைன் தான் ரீட் ஆச்சு, முதல் லைன் ரீட் ஆகலை. இது ஏன் அப்படின்னா நம்மக்கிட்ட கர்சர்னு ஒன்று இருக்குது. இப்போ இதுலேயே நிறைய லைன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்படி ஸோ அப்படி நிறைய லைன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரீட் லைன் முதல் தடவை கொடுத்தா கர்சர் இங்கே ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் இருக்கும். அடுத்த லைன் ரீலே பண்ணோன்னா அது கர்சர் இங்கே வந்துடும். திரும்ப ரீலைன் கொடுத்தோன்னா கர்சர் இங்கே வந்துடும். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கீழே வந்ததை திரும்ப மேலே போக வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மக்கிட்ட ஒரு மெத்தட் இருக்குது. அதை தான் நம்ம வந்து சீக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதை ரீட் பண்ணுற மோடுக்கு மாற்றிக்கலாம். நம்ம எதையும் ரைட் பண்ண போகிறதில்ல. இப்போ நான் வந்து print file dot read off அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் அதை ரன் பண்ணால் ஃபுல்லாக பிரிண்ட் ஆகும். ஓகே. ஆனால் print அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நான் ஃபைல் டாட் ரீட் ஆஃப் அப்படின்னு சொன்னேன்னா 2 தடவை இது பிரிண்ட் ஆகாது. ஒரு தடவை பிரிண்ட் ஆகும், அவ்வளோதான். அப்புறம் எம்டி ஸ்டேட்மெண்ட் தான் வந்திருக்கு இல்லையா. ஏன் அப்படின்னா கர்சர் கடைசிக்கு போயிடுச்சு. திரும்ப ரீட் பண்ணுன்னு சொன்னால் ரீட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாமல் எம்டியாக ரிட்டர்ன் வந்துடும். ஸோ திரும்ப இது முதல்ல போகணும் அப்படின்னா அப்போ தான் இந்த சீக் அப்படிங்கிற மெத்தடுக்கு வருது. ஸோ சீக் அப்படின்னு சொல்லிட்டு இதில் 0 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இப்போ இதை சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்களா முதல் தடவை திரும்ப ரெண்டாவது தடவை. ஸோ இந்த சீக் அப்படிங்கிறது நம்ம கர்சரை திரும்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே கொண்டு போகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும்தான் இல்லை, நம்ம வந்து எங்கேயாவது ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கோ பேக்வர்ட் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த சீக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கர்சரை ஃபைலில் மூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த சீக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இதில் 0ன்னு பாஸ் பண்ணிங்கன்னா பிகினிங் ஆஃப் த ஃபைலுக்கு வந்து போயிடும். இப்போ இது நம்மளோட கரண்ட் பொசிஷன் கர்சர் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து ஃபைல் டாட் டெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா இந்த ஃபைல் கரண்ட்டாக எங்கே இருக்குங்கிறத சொல்லுவோம். இங்கே சீக் ஆஃப் 0ன்னு சொன்னோம். ஸோ இது 0th நெக்ஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லுது. இப்போ இதை நான் சீக் ஆஃப் 0க்கு முன்னாடி போடுறேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா 146 கேரக்டர்ஸ் தள்ளி இருக்குதான். ஸோ கர்சர் அங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த டெல் அப்படிங்கிற இந்த மெத்தடை வச்சு கர்சர் எங்கே இருக்குங்கிற அந்த பொசிஷனை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட சீக் அண்ட் டெல் அப்படிங்கிற இந்த 2 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். கர்சரோட பொசிஷனை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கோ இல்லை அதோட பொசிஷனை மாற்றுறதுக்கோ இந்த 2 ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். இந்த ரைட் மோட் அண்ட் அப்பன் மோடுக்கு
டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய இன்டர்வியூலையும் கேட்பாங்க, நம்ம எக்ஸாம்ஸ்லேயும் ஸ்கூல் காலேஜ் படிக்கிறீங்களோ அதுலேயும் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரியே ரைட் வந்து ஓவர் ரைட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு முதல்லேருந்து எழுதும். அப்பென் வந்து கடைசியில் தான் ஆட் பண்ணும். ஆல்ரெடி இருக்க கண்டென்ட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், நம்மளோட ரீட் மோட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபைல் எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுச்சு, எரர் த்ரோ பண்ணுச்சு இல்லையா. இப்போ இது நான் ரைட் மோட் சொல்கிறேன், அதில் info.txt அப்படிங்கிறது ஒன்று இல்லை, கரெக்டாக. இப்போ எனக்கு நியாயமாக என்ன சொல்லணும், இப்படி ஒரு ஃபைலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எரர் சொல்லணும். சாரி, file.write helloன்னு சொல்கிறேன், ஓகேவா. இப்போ நான் அதை ரன் பண்ணால் எனக்கு எரர் வராது. இன்னொரு ஃபைல் அந்த லொக்கேஷனில் க்ரியேட் ஆகிடும். info.txt இங்கே ஹெல்லோங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த ரைட் மோட் அண்ட் அப்பெண்ட் மோடும் இதே தான் பண்ணும். ஏல வந்து நம்ம இதை பண்ணாலும் இந்த info.txt வந்து அதில் இல்லைனாலும் நம்மளுக்கு அதே மாதிரி ஒரு புது ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடும், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நம்ம ரைட் மோட் அண்ட் அப்பெண்ட் மோடில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நடக்கிற விஷயம். ஆனால் அது ரீட் மோடில் நடக்காது, ஓகேவா. ரீட் மோடில் இது பண்ணால் அந்த ஃபைல் வந்து எக்ஸிஸ்ட் ஆகலன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எரர் தான் த்ரோ பண்ணும். பட் இந்த ரெண்டு மோடில் வந்து நம்மளுக்கு அது ஒரு புது ஃபைலாக வந்து க்ரியேட் பண்ணிடும், ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஃபைல் ஹேண்ட்லிங் யூஸிங் பைத்தன், ஓகே. ஸோ இதை தவிர நம்மளுக்கு வந்து R+W+ அந்த மாதிரி வந்து நம்மக்கிட்ட சில மோட்ஸ் இருக்குது, அதையும் வந்து நம்ம வேணால் படிச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ இப்போ இந்த R+ அப்படிங்கிறது ரீடும் பண்ணலாம் ரைட்டும் பண்ணலாம் அந்த மாதிரி அதே தான். ஸோ W+ அப்படின்னா ரைட்டும் பண்ணிக்கலாம் ரீடும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ரீட் பண்ணிட்டு ரைட் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு ரீட் தானே பண்ணுறோம், ஸோ நல்லா கண்டென்ட்ஸ் எதுவும் எரேஸ் ஆகாது. அதே இது ரைட் ப்ளஸ் ரீட் அப்படின்னு நம்ம W+ன்னு போட்டோம் அப்படின்னா அப்போ கண்டென்ட்ஸ் எல்லாம் எரேஸ் ஆகிடும். ஏன்னா ரைட் மோட் தான் முதல் ப்ரையாரிட்டி. ஸோ ரைட் அப்படிங்கிறனால கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து ஓவர் ரைட் ஆகிறது தான் ப்ரையாரிட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மோட்ஸும் வந்து இருக்குது. இதில் வந்து ஃபைலை முதல்ல ரீட் மோட் ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணிட்டு திரும்ப ரைட் மோட் ஓப்பன் பண்ணி ரைட் பண்ணிட்டு இது மாதிரி திரும்ப ஓப்பன் பண்ண வேண்டாம், நிறைய ஃபைல் ஹேண்டில் க்ரியேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறனால இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ஆஃப் மோட்ஸும் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுதான் வந்து இந்த மெத்தடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் இப்போ நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் பேசிக்காக ரீட் அண்ட் ரைட் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து மெத்தடாக இருக்கும், ஓகேவா. இப்போ பைத்தானில் வந்து ரீட் அண்ட் ரைட் பண்ணுறதுல இந்த ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா, இதுலேயே இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடும் இருக்குது, அதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ இப்போ ஆல்ரெடி தான் மெத்தட் இருக்குல்ல, எதுக்கு இன்னொரு மெத்தட் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வருது எனக்கு புரியுது, அதையும் நான் ஆன்சர் பண்ணுறேன். பட் ஃபர்ஸ்ட் அது என்ன மெத்தட்னு பார்ப்போம். அது என்ன அப்படின்னா வித் ஓப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வித் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பவும் போல் சொல்லிடுவோம். ஸோ இன்ஃப்ளோ ஸ்லாஷ் அது பேர் டெக்ஸ்ட்டு ஸ்லாஷ் info.txt அப்படின்னு சொல்லணும். அப்புறம் எப்பவும் போல் கமா போட்டு நம்ம ரீட் மோடா ரைட் மோடா என்னன்னு சொல்கிறோம், ஓகே. இப்போ வித் ஓப்பன் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டோம். நம்ம ஒரு ஃபைல் ஹேண்டில் தான் ஸ்டோர் பண்ணுவோம், அதை வந்து ஆஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளோட அந்த ஃபைல் ஹேண்டில் பேர் இங்கே ஃபைல்னு சொல்கிறோம், ஓகேவா. கோலன் வச்சு இன்டென்டேஷன் பண்ணி இது ஒரு பிளாக் மாதிரி இஃப் கண்டிஷன் மாதிரி ஃபார் லூப் மாதிரி இதையும் வந்து ட்ரீட் பண்ணுறோம். இப்போ இது எப்பவும் போல் file.readof அப்படின்னு நீங்கள் பண்ணிப்பீங்க. பண்ணிவிட்டு இப்போ இதை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா இப்போயும் உங்களுக்கு அதே அவுட்புட் தான் வரும். ஆனால் இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த வித் ஓப்பன் அப்படிங்கிறது இந்த பிளாக் ஆஃப் கோட்குள்ளே மட்டும்தான் இந்த ஃபைல் ஆக்சஸ் பண்ண முடியும், ரைட். ஸோ அதனால் தானாகவே அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிக்கும், நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த ஃபைலில் க்ளோஸ் நீங்கள் கொடுக்கலன்னா எதுவும் எரர் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எரர்லாம் வராது. ஆனால் என்ன பிரச்சனை வரும்னா இந்த ஃபைலை எப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் பண்ணுற சேஞ்சஸ் எல்லாம், இப்போ ஒரு விஷயத்த ரைட் பண்ணுறீங்கன்னா அந்த ரைட் பண்ணுற சேஞ்சஸ் எல்லாம் உடனே போய் அங்கே ஃபைலில் ரைட் ஆகாது. அது ஆக்சுவலி பஃபர்னு ஒன்று இருக்கும், அந்த பஃபரில் போயிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். அந்த பஃபர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய கண்டென்ட்ஸ் அந்த பஃபரில் வந்ததுக்கப்புறம் பஃபரில் இருக்க எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த ஃபைலில் வந்து ரைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து சும்மா file.write_off அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை சொன்னீங்கன்னா அது வந்து ஃபைலில் ரைட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது, அது போய் பஃபரில் ஸ்டோர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த
ஃபைல் டாட் க்ளோஸ்ன்னு நீங்கள் சொல்கிறப்ப இந்த ஃபைலில் பஃபரில் போய் ஸ்டோர் பண்ண எல்லாமே கொண்டு போய் ஆக்சுவலாக ஃபைலில் ரைட் பண்ணு, அதுக்கப்புறம் ஃபைல்லேருந்து வெளியில் வா, இப்படிங்கிறது நடக்கும். ஸோ நீங்கள் ஃபைலை க்ளோஸ் பண்ணாமே விட்டீங்க அப்படின்னா இன்கேஸ் அது பஃபரில் மட்டும்தான் ஸ்டோர் ஆகி ஃபைலில் ஸ்டோர் ஆகலாம்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ரைட் பண்ணிட்டேன்னு நினைப்பீங்க, ஆனால் அது ஆக்சுவலாக ஃபைலில் ரைட் ஆகிருக்காது. ஸோ அதனால தான் இந்த ஃபைல் டாட் க்ளோஸ்ன்னு கொடுக்குறது இட்ஸ் எ வெரி குட் ப்ராக்டிஸ். கண்டிப்பாக அதை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் வந்து இதுதான். பட் இந்த மாதிரி பஃபரில் இருக்கிறத ஃபைலில் ரைட் பண்ணுறதுக்கு க்ளோஸ் மட்டும்தான் வழியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷனும் இருக்குது. ஃபைல் டாட் ஃப்ளஷ் அப்படிங்கிறது. ஃப்ளஷ்னால் ஒன்றும் இல்லை, பஃபரில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து ஃபைலில் போய் எழுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணாது, அதுக்கு பதிலாக கண்டென்ட்ஸை மட்டும் பஃபர்லேருந்து அங்கே போய் புஷ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ரைட்டுக்கு அப்புறம் நீங்கள் ஃப்ளஷ் கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அந்த க்ளோஸ் கொடுக்குறதுனால எரர் வராது, எந்த பிரச்சனையும் வராது. பட் அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் பண்ண வேணாம் அப்படிங்கிறனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாமே முடிச்சுட்டு ஃபைல் டாட் க்ளோஸ்ன்னு கொடுப்போம். அப்போ ஏதாவது ஸ்டோர் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபைல் டாட் க்ளோஸ் கொடுக்கறதுக்கு மறக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகங்கிறனால இந்த மெத்தடை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதில் தானாகவே இந்த பிளாக் அவுட்டு வெளில வரப்போ ஃபைல் டாட் க்ளோஸ் வந்து நடந்துக்கும். ஸோ நம்ம அதை பண்ண வேண்டாம், இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட இன்னொரு மெத்தட். ஸோ இப்படியும் வந்து நம்ம ஃபைலை ரீட் அண்ட் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இதே இதில் தான் நம்ம வந்து ரைட் மோடுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஃபைல் டாட் ரைட்டனும் இங்கே வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? இதில் ஏதாவது ஹலோ சம்திங் இந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரிங் கொடுத்தீங்கன்னா அது எப்பவும் போல் ரைட் ஆகும். அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்த இது எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து ஒரு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் குவிஸ் ஆஃப் பைத்தானை வந்து பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு கோட் இருக்குது. இந்த கோடில் எக்ஸாம்பிள் டாட் டிஎக்ஸ்டியில் ஏதோ முதல்ல ரைட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் ரீட் பண்ணி தான் பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான அவுட்புட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், எக்ஸாம்பிள் டாட் டிஎக்ஸ்டியை ரைட் மோடில் ஓப்பன் பண்ணுறோம் அண்ட் ஃபைல் டாட் ரைட் ஆஃப் ஹெலோ வேர்ல்ட் அண்ட் தென் ஃபைல் டாட் ரைட் ஆஃப் திஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்மளுக்கு 2 லைன் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். முதல் இதில் ஹெலோ வேர்ல்ட், ரெண்டாவது திஸ் டெஸ்ட்னு இருக்கும். இப்போ இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டோம், ஏன்னா அந்த பிளாக் விட்டு வெளில வந்துட்டோம். திரும்ப இதே ஃபைலை ரீட் மோடில் ஓப்பன் பண்ணுறோம். இதில் பிரிண்ட் ஃபைல் டாட் ரீட்னு சொல்கிறோம். ஸோ இந்த மொத்த இதுவும் நம்மளுக்கு ரீட் ஆகி நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ ரன் பண்ணோன்னா நீங்கள் பார்த்தீங்களா இதுதான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் டாட் டிஎக்ஸ்டிலையும் இதுதான் நம்மளுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான அவுட்புட்டாக இருக்க போகுது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு பைத்தான் டெவலப்பராக மாறிட்டீங்க. உங்களுக்கு பைத்தானில் இருக்கிற பேசிக்ஸ் அண்ட் தேவையான எல்லா விஷயங்களும் வந்து தெரியும். ஸ்டார்டிங் ஃப்ரம் த பேசிக் வேரியபிள்ஸ் ஹெலோ வேர்ல்ட் ப்ரோக்ராமில் இருந்து ஃபைல் ஹேண்ட்லிங் வரைக்கும் இருக்கிற எல்லாமே வந்து நீங்கள் வந்து படிச்சிட்டீங்க. ஸோ வித் தட், bye bye, see you in the next video. Ta-da.